மக்களே, எனக்கும் தீபாவளி ஹாலிடேஸ் விட்டாச்சுங்க. ஸோ ஜாலியாக 4 நாள் லீவில் தீபாவளி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எங்கள் வீட்டில் சுட சுட இட்லிக்கு சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பாருங்க. இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் செஞ்சாலே 2 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட எக்ஸ்ட்ரா 2 இட்லி வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு நான் சொல்கிறேன். அது குக்கரில் நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, 4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா, அது கூடவே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம், அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்து இப்போ கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கிட்ட பருப்பு நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 3லேருந்து 4 விசில் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு பருப்பு சூப்பராக வெந்துடும். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருந்தால் போதும். நம்மளுக்கு பருப்பு ரொம்பவும் குழையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பருப்பு தெரிஞ்சால் தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த பாசிப்பருப்பு சாம்பார் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம தாளிச்சிட்டு நம்ம இப்போ இதை கொதிக்க விட போகிறோம். தாளிப்புக்கு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா தாளித்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தளன்னு கொதிச்சதை இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இட்லி கூடவே கொஞ்சமாக நெய் விட்டு சாம்பார் இதில் நீங்கள் தொட்டுலாம் சாப்பிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி அள்ளி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி தான். கூடவே கொஞ்சம் ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துருந்தேன். எவ்வளோ சூப்பராக அரிசி உடையாமல் நீட்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு மினி vlogல பார்ப்போம். பாய்.